ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெஞ்ச் வித் பிரியாஷான். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஸ்டடீஸை பற்றி தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வி ஆர் கோயிங் டு see how to buy things at grocery store. That's mean la épicerie. grocery store நாங்கள் ஃப்ரெஞ்சில் எபிசரி என்று சொல்லுவோம். அப்போ இதே போல் தான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். மற்ற மார்க்கெட்லேயும் மற்றது ப்ளோன்சரி, அதாவது பேக்கரி ஷாப்ஸ்லேயும், மற்றது ஸ்டேஷனரிலையும் எப்படி திங்ஸ் வாங்குறதுன்றதை பற்றி அதே போல் ஒன்று தான் இப்போ க்ரோசரி ஸ்டோர். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம், என்ன மாதிரி அதை நாங்கள் கேட்டு வாங்குறதுன்றதை பார்க்கலாம். லெட்ஸ் சி. வாந்தியர் bonjour madame, bonjour monsieur, hello Mr. or Mrs. Client, bonjour madame, bonjour monsieur, hello Mr. or Mrs. வாந்தியர் ஆஸ்க், அதாவது விற்பனையாளர் கேட்குறார் வாடிக்கையாளரை நோக்கி. கேஸ்கு பூ தேசரே, வாட் வுட் யூ லைக், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்குறார். ஓ, நாங்கள் அதை இன்னொரு விதத்திலையும் கேட்கலாமா, அதை இன்னொரு விதமாகவும் நாங்கள் அந்த கொஷனை கேட்கலாம். கொமோ ஜெப்பு வூஸ் இதே, இதே என்று சொன்னால் ஹெல்ப் பண்ணுறன்றது. அப்போ அவர் கேட்குறார், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்று சொல்லி கேட்குறார். அப்போ Client reply, je voudrais des œufs s'il vous plaît. இங்கே எஃப் என்று சொன்னால் முட்டை, எஃப் என்று சொன்னால் எக், முட்டை என்று சொல்கிறது. அதில் ப்ளூரல், அதாவது பன்மையாக வர ஃபார்மேட் எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால் என்று சொல்வோம். இதுவே நாங்கள் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணிக்கல, இஞ்சால தே ஆர்டிக்கல்ன்றது இங்கே வந்திருக்கிறபடியாக தே ஜூ என்று சொல்லி அதோட சேர்த்து நாங்கள் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ ஐ வுட் லைக் சம் எக்ஸ், அப்போ எனக்கு எக்ஸ் முட்டைகள் கொஞ்சம் வேணும்னு சொல்கிறார். அப்போ போந்தேர் உய் மேடாம், ஜெஸ் மேடாம். கிளியோந்த் ஆஸ்க், கிளியோந்த் வாடிக்கையாளர் என்ன கேட்குறாருன்னு சொன்னால் கோமியா செக்குத் அனாஃப் சிவு பிளே. என்று சொன்னால் ஒரு என்றது மீனிங்காக கொள்ளப்படும் ஃப்ரெஞ்சில். ஸோ ஹவு மச் டஸ் எக் காஸ்ட் ப்ளீஸ், ஒரு முட்டையோட விலை என்னன்னு கேட்குறார். வாந்தியர் து ஈரோ மேதாம், இட் இஸ் 2 rupees என்று வாந்தியர் சொல்கிறார். இப்போ கிளியோந்த் அதுக்கு ரிப்ளை பண்ணுறார், டெக்கோ je voudrais 12 s'il vous plaît என்று சொல்கிறார். அதாவது டெக்கோ je voudrais 12 என்றால் 2x, அப்போ 2 முட்டை. அப்போ ஓகே, ஐ வுட் லைக் 2x எக் ப்ளீஸ் என்று கேட்குறார். வாந்தியர் டெக்கோ அவெக்ஸா, அதாவது நான் இது உங்களுக்கு முதல் சொல்லியிருக்கிறேன். கு வூலே வூ து ப்ளூஸ் என்று கேட்குறோம். வாட் எல்ஸ் டூ யூ வாண்ட். அப்போ அதை நாங்கள் 2 விதமாக இன்னும் அதை நாங்கள் கேட்கலாம். அதாவது 2 ஃபார்மேட்ஸில் அந்த கொஷனை நாங்கள் மேக் பண்ணலாம். என்னென்னு சொன்னால் டெக்கோ அவெக்ஸா, அதாவது அதனுடன், வித் தட் அப்படின்னு கேட்கலாம். அதை விட கி வூ பெசுவா ஓத்ரு ஓஸ்ஷி, வாட் எல்ஸ் டூ யூ நீட் டு, வேறு உங்களுக்கு என்ன வேண்டும் என்ற மீனிங்கில் தான் அந்த கொஷின்ஸ் ஃபார்மேட்ஸ் வருது. அதான் உங்களுக்கு 3 விதமாக இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன். இங்கே எதையும் இதில் அவைகள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது கிளியோந்த் ரிப்ளை, je voudrais aussi des beurre s'il vous plaît. அப்போ அவள் சொல்கிறா, ஐ வுட் லைக் சம் பட்டர் ப்ளீஸ்ன்னு சொல்கிறா. இப்போ வாந்தியர் டெக்கோ என்று சொல்லிட்டு, அப்போ கிளியோந்த் கொஷன் மேக் பண்ணுறா, அதாவது கேள்வி கேட்குறா. கோம்பியன் செக்குத் உன் பேர் சிவு பிளே, ஹவு மச் டஸ் அ பட்டர் கோஸ்ட் ப்ளீஸ்ன்னு கேட்குறா. அப்போ ஒரு பட்டருடைய விலை என்னென்னு கேட்குறா. வாந்தியர் து ஈரோ மேதாம், இட் இஸ் 2 rupees, 2 ரூபாய் என்று சொல்கிறார். அதாவது இங்கே 2 யூரோ என்று சொல்கிறார். கிளியோந்த் அதுக்கு பிறகு பை ஒன் பையா ஒவ்வொரு திங்ஸோட விலைகளை கேட்கணும். அப்போ கிளியோந்த் ஆஸ்க் பை ஒன் பை லு சொக்கோலா லாயில் என்று சொன்னால் தி ஆயில், லா ஃபெரின் என்றால் தி ஃப்ளோர் மா, லு செல் என்றால் செல் என்று சொன்னால் சால்ட் உப்பு, ஃபெரின் என்று சொன்னால் ஃப்ளோர் மா, லாயில் என்று சொன்னால் ஆயில் எண்ணெய், சொக்கோலாண்டா சாக்லேட். அப்போ ஒவ்வொரு விலையாக பை ஒன் பையா கேட்குறா. வாந்தியர் ரிப்ளை பை ஒன் பை ஈரோ 3 ஈரோ ஏ 2 ஈரோ. அப்போ 1 rupees, 3 rupees, 3 rupees and 2 rupees, 1 ரூபா, 3 ரூபா, 3 ரூபா அண்ட் 2 ரூபாய் என்று சொல்கிறார்.
அப்போ கிளியோன் அதுக்கு பிறகு சொல்கிறார் டெக்கோ அலோ je voudrais 2 kilos de ferry à chocolat et à sel s'il vous plaît ன்னு சொல்கிறார். ஓகே, ஸோ ஐ வுட் லைக் 2 eggs, 2 kilo flour, a chocolate and a salt packet ப்ளீஸ் என்று கேட்குறார். அதாவது எனக்கு வந்து 2 முட்டை 2 கிலோமா, ஒரு சாக்லேட் அண்ட் ஒரு பேக்கெட்டு உப்பு வேணுமென்று சொல்கிறார். வாந்தியர் உய் மேடாம் ஜெஸ் மேடாம் கிளியோன் சஃபே கொம்பியா ஹவு மச் இஸ் தி டோட்டல் என்று கேட்குறார். அப்போ எவ்வளவு மொத்தம் என்று கேட்க வாந்தியர் சஃபே திஸ் ஈரோ மேடம் என்று சொல்கிறார். டோட்டல் 10 rupees மேடம். அப்போ கிளியோன் சொல்கிறார். அப்போ இங்கே வந்து ஹியர் இட் இஸ் டோட்டல் வந்து 9 rupees. பட் நான் 10 rupees என்று போட்டதுன்னு சொன்னால் உங்களுக்கு வேறு அதில் நான் வேறு திங்ஸுகள் அந்த ஆர்டர் வைஸாக நான் உங்களுக்கு இதில் போடையில. அங்கே பட்டர் கேட்டுட்டு இங்கே பட்டர் வாங்கையில். ஆனால் நான் வந்து உங்களுக்கு வேறு திங்ஸோட பேர் தெரியணும் ஃப்ரெஞ்சில்ன்றதுக்காக தான் மெட்ட திங்ஸையும் போட்டிருக்கிறேன். ஒரு ஃபார்மேட்டுக்காக இதை சொல்லியிருக்கிறேன். இப்போ திஸ் ஜீரோன்றதும் அப்படித்தானோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு அந்த நம்பர்ஸில் யூரோஸ் சொல்லி கொண்டு வரேன். அப்போ திஸ் ஜீரோ சொல்லல, அதால் சஃபே திஸ் ஜீரோன்னு போட்டிருக்கிறேன். சஃபே திஸ் ஜீரோ மேடம். டோட்டல் 10 rupees மேடம். கிளியோன் வெலா மிஸ்யூ ஹியர் இட் இஸ் மிஸ்டர் வாந்தியர் மெர்சி ஒவ்வா பாஷூர்னே. அப்போ கிளியோன் வந்து அந்த காசை கொடுத்தா பிறகு அதுக்கு பிறகு வாந்தியர் வந்து சொல்கிறார் தேங்க்யூ பாய் ஹேவ் அ நைஸ் டேன்னு சொல்கிறது. அது வந்து யூஸ்வலாகவே இங்கே ஃப்ரெஞ்சு நாட்டிலையோ சரி ஃபாரினில் கூடுதலாகவே அந்த முறைகள் வந்து இருக்குது. அப்போ அதன்படி அவை தேங்க்யூ பாய் ஹேவ் அ நைஸ் டேன்னு சொல்லினா திருப்பி கிளியோந்தும் அதுக்கு ரிப்ளை பண்ணுறார் மெர்சி ஒவ்வா பாஷூர்னே ஆவோசி என்று சொன்னால் தேங்க்யூ பாய் ஹேவ் அ நைஸ் டே டூ. நன்றி பாய் உங்களுக்கும் நல்ல நாளாக அமையட்டும் என்ற மாதிரி சொல்லி அவர் விடைபெறுவார். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் உங்களுக்கு இன்னும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி கொண்டிருப்பேன். அதோடு என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெஞ்சை வந்து நீங்கள் இந்த வீடியோ ஊடாகவே நீங்கள் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் 150% கற்றுக்கொள்ளக்கூடிய சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. நார்மலாகவே உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். அப்போ எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கிறதுன்றது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.